திருஷ்டி என்றால் கண் திருஷ்டி சம்பந்தமான எல்லா ஹதீஸும் வைப்பா என்ன அது மாதிரி இருக்கிறதுனால ஹசது அது வந்து கண் திருஷ்டி தானா? இதை பத்தி உள்ள சம்பந்தமான ஹதீஸ் எல்லாமே வந்து வைப்பா அப்படிங்கிறது வந்து பெண்கள் சைட்ல வந்து. அதாவது இந்த கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி நம்ம என்ன முடிவுக்கு வருவது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம இப்போ மனசில் வைத்திருக்க வேண்டும். அது இருந்துச்சுன்னு சொன்னால் இது மாதிரி வரக்கூடியதுக்கெல்லாம் அதுவே உங்களுக்கு பதில் சொல்லிவிடும். அந்த நிலைப்பாடே உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்திவிடும். என்னன்னு கேட்டால், இப்போ அல்லாஹ் என்று ஒருத்தனை நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் எப்படி நம்பணும்? அல்லாஹை போல யாரும் இல்லை என்று நம்பணும். அல்லாஹ் ஒருவன் என்று நம்பணும். அல்லாஹு அகதி என்று நம்பணும். அல்லாஹு சமதி தேவையற்றவன் என்று நம்பணும். லம் எளிது வலம் யூலத் அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை என்று நம்பணும். இறுதியாக வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக ஒருவரும் இல்லை. இது இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன? அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. இதை வேறு வேறு வசனங்கள்லேயே அல்லாஹ் சொல்கிறான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எந்த ஒரு பொருளுமே கிடையாது, இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ அல்லாஹ்வை போல யாரும் இல்லைங்கிற நம்பிக்கைக்கு மாற்றமாக எதெல்லாம் நம்மிடத்தில் நிலவுகிறதோ அதை நம்ம நிராகரித்து விட வேண்டும். ஒரு மனிதனை வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிற மாதிரி வந்தால் அது இஸ்லாம் இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஏகத்துவத்தை தௌஹீதை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை போல யாரும் இல்லைன்னா என்ன? 100% அல்லாஹ்வை போல யாரும் இல்லை, அதுவும் சரிதான். ஒரே ஒரு விஷயத்தில் இவன் அல்லாஹ் போல இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுவும் இறை நம்பிக்கையை பாதிச்சிடும். அல்லாஹ் போல 100% யாரும் கிடையாது, ஆனால் இவர் அல்லாஹ் போல கொடுப்பாரு, அல்லாஹ் போல பேசுவார், அல்லாஹ் போல கேட்பார், அல்லாஹ் போல பார்ப்பாருன்னு சொல்லி ஒரு தன்மையை அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டோன்னு வைங்க, அதுவும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது ஆயிரும். அல்லாஹ்வுடைய இடத்துல நீங்கள் ஒரு மனுஷனை வச்சதாக ஆகிவிடும். உதாரணம் புரிந்து கொள்வதற்காக வேண்டி, இப்போ நம்ம வந்து நான் பேசுவது உங்கள் காதில் விளங்குகிறது, நீங்கள் பேசுவது என் காதில் விளங்குகிறது. இது கேட்கக்கூடியவர்கள், செவியுறக்கூடியவர்கள் என்கிற தன்மை மனிதர்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கும் அந்த தன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் சமயம் செவியுறக்கூடியவன். இப்போ நான் பேசுகிற அல்லாஹ் கேட்குமா கேட்காதா? கேட்கும். நீங்கள் கேள்வி கேட்டதும் அல்லாஹ்வுக்கு கேட்கும், நான் பதில் சொல்கிறதும் அல்லாஹ்வுக்கு கேட்கும். அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குது, நீங்கள் சொல்கிற எனக்கு கேட்குது, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கொள்வது அல்லாஹ்வுக்கு கேட்குது. அப்போ அல்லாஹ்வும் கேட்குறான், நம்மளும் கேட்குறோம். அப்படின்றாலும் ரெண்டு சமமா இல்லை. அல்லாஹ் கேட்குறது என்பது அதுக்கு லிமிட்டு கிடையாது. அல்லாஹ் எப்படி கேட்பான்? ஒரு நேரத்தில் 700 கோடி பேரும் பிரார்த்தனை செஞ்சாலும் ஒவ்வொருத்தனும் என்ன பேசுகிறான்னு அத்தனையும் அதே செகண்டில் அவன் கேட்பான். 700 கோடி பேர் இல்லை, 7000 கோடியாக மக்கள் தொகை பெருகி 7000 கோடி பேரும் ஒரு இடத்துல ஒன்றாக கூடி நின்று ஆளுக்கு ஒரு தனித்தனி கோரிக்கையை வைத்து அல்லாஹ்விடத்தில் பேசினார்களே, ஆனால் ஒவ்வொரு கோரிக்கையும் அவனுக்கு தனித்தனியாக விளங்கும். யார் யார் என்னென்ன கோரிக்கையை கேட்டார் என்பதை அவன் விளங்கி அனைத்துக்கும் ஆர்டர் பண்ணக்கூடியவனாக என்ன செய்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மை. மனிதனுடைய கேட்கும் தன்மை என்ன? ஒரு நேரத்தில் ஒன்று தான் கேட்க முடியும். 2 காது இருக்கிறதுனால 2 கூட கேட்க முடியாது. 2 காதும் சேர்த்த எதை தான் கேட்க முடியும்? ஒன்று தான் கேட்க முடியும். 10 பேர் ஒன்றா நின்று இப்போ கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, எனக்கு யாரு கேள்வியும் விளங்காது. ஒவ்வொருத்தராக மைக்கில் வந்து கேட்குறீங்க, எனக்கு விளங்குது. 10 பேர் ஒன்றா உட்காந்துருக்க ஒரே நேரத்தில் கோரஸாக கேட்டீங்கன்னு வைங்க, ஒரு கதம்பமான சத்தம் வருமே தவிர கேள்வியாக என்னுடைய காதில் வந்து என்ன செய்யாது, அது பிரித்தறியும் வகையில் விழாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சவுண்டில் பேசினா தான் நான் பேசுகிற உங்களுக்கு, நீங்கள் பேசுகிற எனக்கு விளங்கும். அதை கடத்தக்கூடிய அளவில் அந்த பவர்லாம் இருக்கணும். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்டெல்லாம் மேட்ரு கிடையாது. எவ்வளோ கம்மியான டெசிபலில் இருந்தாலும் மனசுக்குள்ளே பேசி கொண்டாலும் கூட அவன் விளங்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படியாக நம்ம கேட்குறதுக்கும் அல்லாஹ் கேட்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம், ஒரு ஆள், இப்போ நான் அப்துல் கார் ஜீலானின்னு ஒருத்தர், அது இறந்து போயிட்டார். அவர் வந்து பாக்தாதுங்கிற ஊரில் ஈராக்கில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அவரை என்ன செய்கிறாங்க, உலகத்தில் உள்ள பல பேர் அப்துல் கார் ஜீலானியே, மொய்தீன் ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. இப்போ இதில் என்ன வருது? அப்போ இவன் வந்து ஆஸ்திரேலியாவில் உட்காந்து நீங்கள் கூப்பிட்டா அவருக்கு விளங்கும்னு நினைக்கிறீங்க, இங்கே உட்காந்து நான் கூப்பிட்டாலும் விளங்கும்னு நினைக்கிறீங்க.
ஒரு நேரத்தில் லட்சம் பேர் கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்வார், அனைத்தையும் விளங்குவார், அவர் காதில் விழுன்னு நினைக்கிறீங்க. செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறது ரெண்டாவது விஷயம். அவர் காதில் விலங்கு செத்து வேற போயிட்டார், அதுவும் மூணாவது விஷயம். ஃபர்ஸ்ட் மேட் என்னன்னு கேட்டால், இவ்வளோ பேரும் பல பேர் ஒரு நேரத்தில் கூப்பிட்டாங்கன்னா அவருக்கு விளங்கும் நினைச்சோம்னு சொன்னால், அவருடைய கேட்கும் திறன் யார் கேட்கும் திறன் மாதிரி வருது? அல்லாஹ் போல் அவர் கேட்குறாரு. அல்லாஹ் எப்படி கேட்பானோ, எத்தனை பேர் இதையும் கேட்பானோ, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கேட்பானோ, அந்த மாதிரி அவர் கேட்குறாரு அப்துல் கார் ஜிலானி என்று நினைத்தால், அந்த தன்மையில் நாம் அல்லாஹ்வுடைய இடத்தில் அவரை வைத்து விட்டோம். கேட்கும் திறனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் கேட்கும் திறன் போன்று இவருக்கு இருக்கிறது, சாதாரண மனிதர்களின் கேட்கும் திறன் போல இவருக்கு இல்லை அப்படின்னு நினைத்தோம் என்றால் அது ஷிர்க்கு தானே. இது ஷிர்க்கு. இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் நீங்கள் என்ன செய்யணும், பிரித்து பிரித்து பார்க்கணும். இப்போ இப்போ கண் திருஷ்டின்ட்டு சொல்கிறாங்களது என்னது? யாரோ ஒருத்தன் கண்ணால் ஒன்றை பார்க்குறான், பார்த்தவொன்னே அது அழிஞ்சு போயிடுது. ஒரு செடியை பார்க்குறான், கருகி போயிடுது. ஒரு குழந்தைய பார்க்குறான், செத்து போயிடுது. ஒரு அழகான கட்டடத்தை பார்க்குறான், இடிஞ்சு போயிடுது. இதான கந்திஷ்டிங்கிறாங்க. கந்திஷ்னா என்னன்னு கேட்டால், அப்படி ஒரு பார்வை பார்ப்பானா, உடனே நினைஞ்சிருமா, அப்படி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னால், இந்த பார்வை மனிதன் பார்வை மாதிரி இருக்குதா, கடவுள் பார்வை மாதிரி இருக்கா? இப்படியான சக்தியை மனுஷ பார்வைக்கு எல்லாம் கொடுத்துருக்குறானா? கண்ணுக்கு ஒன்றை பார்த்தவுடன் அழிக்கக்கூடிய கண்ணுக்கு உள்ள சக்தி என்ன? காணுகிற காட்சியெல்லாம் அது ஃபிலிம் எடுத்து என்ன செய்யும், மூளையில் ஸ்டோர் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கும். வீடியோவாகவும் ஸ்டில் படமாகவும் என்ன செய்யும், அது அனைத்தையும் பார்க்குறதையெல்லாம் எடுத்து மூளையில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு கேமரா தான் கண். அது ஒரு கேமரா. அப்போ கேமரா லென்ஸ் மாதிரி அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஓய்வு எடுக்காமல் செய்யும். இதை விட வேற ஒரு வேலை இந்த கண்ணுக்கு என்ன இல்லை, கிடையாது. இது அவருடைய வேலையெல்லாம் என்ன? கண்ணுக்கு பார்க்கறது, படம் எடுக்கிறது, உள்ள அனுப்புறது, அது அழிக்கிறது, எரிக்கிறது, நாசமாக்குற வேலையெல்லாம் கண்ணில் அந்த மாதிரி எந்த பவரும் கிடையாது. அப்போ கண்ணில் இப்படி பார்த்தவொன்னே அழிக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தோம்னு சொன்னால், இவன் மனுஷன் மாதிரி தெரியலையே பார்த்தா, இவன் மனுஷனுக்கு மிஞ்சி அல்லாஹ் செய்கிற மாதிரி. அல்லாஹ் தான் என்ன செய்வான், எங்கேயே இருந்துக்கிட்டு நம்ம டச் பண்ணாமே அழிச்சு போடுவான். நம்ம ஒரு ஆளுக்கு இடைஞ்சல் செய்கிறதா இருந்தால் எப்படி செய்ய முடியும்? ஒரு குழந்தைய கொல்ல நினைச்சு அறுவடை எடுத்து வெட்டி கொல்ல முடியும், கூடாதுங்கிற விஷயம் வேற, கொல்ல முடியும். ஒரு செடியை கருகி போக நினைக்கிறான்னா அது தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி ஆசிட்டை ஊற்றி என்ன செய்ய முடியும், சுடுதண்ணியை ஊற்றி அந்த செடியை கருக செய்ய முடியும். இப்படி பார்த்துட்டு கருக என்ன பண்ணி அல்ல. அப்போ ஒருத்தன் பார்த்தானா அது கருகி போச்சுன்னா அது எப்படின்னா, அப்போ இந்த கண்திஷ்டிங்கிறது அது மாதிரி சில ஹதீஸுகள் வந்திருந்தாலும் இது மாதிரியான ஒரு அம்சம் தௌஹீதுக்கு எதிரானது. சிகிருங்கிறான், சூனியங்கிறான், அதுவும் இப்படி தானே. அது ஏன் பொய்ங்கிறோம்? அவன் எங்கேயே இருந்துக்குருவானா, எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு என்னமோ செய்வான். அவன் என்ன செய்வான், ஏதோ ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அங்கே ஊசி மாதிரி வயிற்றில் குத்துனா எனக்கு இங்கே வலிக்குமா, அந்த பொம்மை காலில் குத்துனா என் காலில் முடங்கி போயிடுமா. இதெல்லாம் என்னங்கடா, எங்கே இருந்துக்கிட்டு என்னை எப்படா முடக்க முடியும்? அல்லா தான் செய்வான். அப்படி எங்கே இருந்துக்கிட்டு என்ன செய்வான், ஆகுன்றவன ஆயிரும். நீ என்ன அல்லாவா? அப்போ அந்த சூனியம் என்பதை ஒரு மனிதன் அல்லாவுடைய இடத்துல கொண்டே வைக்கிது, கந்திஷ்டி என்பதும் ஒரு மனிதனை அல்லாவுடைய இடத்துல கொண்டே வைக்கிது. அப்போ அல்லாவுடைய இடத்துல கொண்டே வைக்கக்கூடிய எந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் அது ஷிர்கா இல்லையா? உலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது என்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு மாத்தமா இல்லையா? இந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த மாதிரி எல்லாம் கந்திஷ்டிங்கிற அடிப்படையில் யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண இயலாது. அதே நேரத்தில் இன்னொன்று நீங்கள் நடைமுறையில் நீ பார்க்கணும். நடைமுறையில் என்ன இருக்குது, நல்லா ஒருத்தர் ஈடுபாடாக ஆர்வமாக பார்த்துட்டு அழிஞ்சிடும்னு நினைக்கிறோம். அப்படி உலகத்தில் அழியுதா? அதிகமான பேர் பார்க்கக்கூடிய இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான சுற்றுலா பயணிகள் போய் ரசிச்சுட்டு வரக்கூடிய இடம் எது? காஷ்மீர். அப்போ எவ்வளோ பார்த்து ரசிச்சிருப்பாங்க. அப்போ இந்நேரம் அது கருகி சாம்பலாவில் போயிருக்கானு. அவன் கண் வச்சுருக்கான, எத்தனை பேர் கண்ணை வச்சுட்டு வந்திருக்கான். அதில் காஷ்மீரில் கொண்டு போய் எத்தனை பேர் கண் வைக்கிறான், அது கருகி போக காணாம். ஆனால் இத்தனை கோடி மக்களில் ஒருத்தன் கூட கண் வைக்கலையா? அப்போ அதே மாதிரி ஊட்டி அழிஞ்சு போயிருக்கணும். ஊட்டியில் எவ்வளோ அழகாக இருக்குது, தாவரங்கள்லாம் பார்த்து அப்படி ரசிக்கிறோம். நம்ம வீட்டில் ஒரு செடியை பார்த்தவொன்னே எரிஞ்சிருச்சிங்கிறம ஒட்டுமொத்த ஊட்டியே அப்படி பச்சை பூர்வ போத்துன மாதிரி இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. அது ஏன் எரிய மாட்டேங்குது? நம்ம கண்ணால் தானே பார்க்குறான். எத்தனை பேர் பார்க்குறான்? உங்கள் கழிவு எல்லா கண்ணுக்கு இல்லை, கெட்ட கண்ணு இருக்குது, தனி கண்ணு இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, அப்படி வச்சுக்கிறோம். ஒரு கெட்ட கண்ணுக்காரன் கூட ஊட்டிக்கு போகலையா? எல்லா கண்ணும் அழிக்காது, சில கண்ணுக்கு தான் அப்படி பவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி பவர் உள்ள கண்ணுக்காரன் ஒருத்தங்க கூட இத்தனை ஜென்மங்களில் ஒருத்தங்க கூட ஊட்டிக்கு போகலையா, கொடைக்கானலுக்கு போகலையா, காஷ்மீருக்கு போகலையா? அப்போ இத்தனை அழகான பில்டிங் தாஜ்மஹால் இருக்குது. உலகத்தில் மார்க்கத்தில் தப்பான கட்டணமாக இருந்தாலும் உலகத்தில் போய் எல்லோரும் ரசிக்கிறான். அப்போ ஏன் அது ஒன்றுமே ஆக மாட்டேங்குது?
அது எல்லா கட்டுற மாதிரி தானே இருக்குது. அப்போ அது மாதிரி எத்தனை அழகான வந்து அழகி போட்டி நடக்குது. அழகி போட்டின்னு சொல்லி அதை வந்து இப்போ முகத்தை காட்டாமல் முக்கால்வாசி நிர்வாணத்தில் காட்டுறாங்க. அதை எல்லோரும் இப்படி வச்ச கண்ணு வாங்காமல் முடிச்சு முழுங்குற மாதிரி பார்க்குறான். அவளுக்கு எதாவது ஏற்பட்டுச்சு. அதனால் பார்க்கத்தானே செய்கிறேன் எல்லாரும். அங்கே நேரடியாக ஸ்பாட்லேயும் பார்க்குறான், டிவியில் வர போட்டு விட்றாங்க. உலகம் பூரா உட்காந்துக்கிட்டு கோடான கண்கள் பார்க்குத. அப்படி பார்த்து ரசித்ததுனால அவளுக்கு எதாவது ஏற்பட்டு போச்சா? இந்த சினிமா நடிகைகள்லாம் வந்து எவ்வளோ பேர் பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ பார்த்து ரசித்தவொன்னே நம்ம பிள்ளைய பார்த்தா கண் திருஷ்டி வந்துன்னு பொட்டுக்கிட்டுலாம் வைக்கிறாங்களே. அப்போனா அந்த சினிமா நடிகைக்கெல்லாம் அன்றைக்கி செத்து போயிருப்பாள் போல. எல்லாரும் போய் சினிமா கூட்டில் உட்காந்து பார்த்தோன்னு நினைஞ்சிருப்பா. அதில் அன்றைக்கே கருவி சாம்பலாக போயிருக்கணையே, அம்புடுக்கன்னு அவளை பார்த்து மேயுது. அப்போ எத்தனையோ அழகான விஷயங்கள் நீங்கள் தெருவில் பார்க்குறீங்க, ஊரில் பார்க்குறீங்க. அழகான விஷயங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கத்தான் செய்கிறாங்க. எதுக்கும் எதுவும் ஏற்பட காணாம். அப்போ நடைமுறையில் பார்க்கும் பொழுதும் அல்லாஹ் வந்து உண்மை பேசக்கூடியவனும் ஒமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா கீலா, அல்லாஹை விட அழகிய முறையில் உண்மை பேசுகிறவன் யார் அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருந்தால் அது நடைமுறையில் இருக்கணும், பொய்யா இருக்காது. அப்போ பில்லி சூனியம் அது மாதிரி கந்திஷ்டிலாம் இருக்குன்னு சொன்னால் நம்ம கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன் ஒன்று ஆக மாட்டேங்குதே அப்படின்னு இருக்கிறது. இல்லைன்னா பார்த்தோன்னே அடிச்சுட்டார், பார்த்தோன்னே மூத்தாக்கிடுவார், பார்த்தோன்னே எரிச்சு போடுவார் அப்படின்னு நினைத்தோமே. ஆனால் அது வந்து பயங்கரமான ஷிர்க். அல்லாஹ்வுக்கு சமமாக மனிதனுக்கு ஆற்றல் இருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிற காரணத்தினால் அது மாதிரி சில ஹதீஸுகளில் வந்திருந்தாலும் நம்ம அறிவிப்பாளர்கள்லாம் அது மாதிரி விஷயத்தை பார்க்க வேண்டியதே கிடையாது. அறிவிப்பாளர்களை எப்போ பார்க்கணும்னா கருத்து சரியாக இருந்தால் அறிவிப்பாளர்களை பார்க்கலாம். கருத்தே பேசிக்கே குரானுக்கு மாற்றமாக இருக்கும் பொழுது இது வந்து யாரோ தவறாக சொல்லியிருக்கிறாங்க, ரசூல்லா பேரை பயன்படுத்தி யாரோ இடையில நுழைச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதை தள்ளுபடி செஞ்சு